வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் தேர்வில் மோசடி 18 இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியிருக்கிறதாக பல தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. ஸோ பாலிடெக்னிக் விரிவுரையாளரில் நிறைய மோசடிகளில் நடத்தியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனம் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த டிஆர்பியோடைய புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்குது. ஸோ பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க. டிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் இந்த டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான 2013 டெட் பாஸ் போஸ்டிங் எப்பொழுது போட போகிறாங்க. டெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இப்போ சிறப்பு எஸ்டேட் நடக்குது. இந்த தேர்வு பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தான் வீடியோவின் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பாலிடெக்னிக் மோசடியில் நிறைய பேர் ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளான தகவல்கள் வெளிவந்துட்டுருக்கு. ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய முக்கிய நகரங்களில் இந்த சோதனைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் இந்த தேர்வில் முறைகேடுகள் நிறைய நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த காலேஜ் டிஆர்பியோடைய தேர்வையை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி போராட்டங்கள் ஒரு பக்கம் போயிருந்தாலும் இதற்கு ஒரு முக்கியமான முற்றுப்புள்ளி இதுவரை வைக்கல அப்படின்றது எல்லார் தரப்புலேருந்துமே எதிர்பார்க்கப்பட ஒரு விஷயங்க. ஸோ தமிழகத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 1058 விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் தரப்பில் செப்டம்பர் மாதம் போட்டி நடைபெற்றது. 1.33 லட்சம் தேர்வு எழுதிய நவம்பர் 7 கடந்த 2017 நவம்பர் 7ஆம் தேதி தேர்வு வெளியாகின. தேர்வில் முறைகேடு இருப்பதாக தேர்வு எழுதியவர்கள் புகார் செஞ்சாங்க. தேர்வு வாரியத்தின் உறுப்பினர்கள் செயலாளர் உமா சென்னை காவல்துறை மற்ற குறித்தார் பிரிவில் புகார் தெரிவித்தார். புகாரின் அடிப்படையில் அந்தந்த தேர்வுக்குரிய விடைத்தாள் மற்றும் மதிப்பெண்கள் தயாரித்த டெல்லி நிறுவனம் தேர்வில் முறைகேடு இருப்பதை முறை செய்து 156 பேர் மீது வழக்கு பதிவு செய்தது. இதில் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிக்காக குறைந்தபட்சம் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் என 50 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சுருக்காங்க. அதை ஓப்பனாக அந்த டைம் ஒத்துக்கினாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு இதை முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அப்படின்றது இன்னமும் அவங்களுக்கு ஒரு எக்ஸாக்டாக இதை சொல்ல முடியல. ஸோ இதில் நிறையா இந்த மாதிரி ஒரு தேர்வில் மட்டுமா இல்லை எத்தனை தேர்வில் இந்த மாதிரி முறைகேடுகள் இருக்குது அப்படின்றது இதை களைஞ்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர்களுடைய தேர்வை ரத்து செஞ்சுட்டு மீண்டும் தேர்வு நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட்டில் பாஸ் பண்ண 2013-17 டெட்டில் பாஸ் பண்ணக்குண்டான போஸ்டிங் விரைவில் போட போகிறாங்க. மக்கள் அனைவருமே எதிர்பார்த்த அந்த ஒரு போஸ்டிங் ரெடியாக இருக்க மக்களே. 2013-17 பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணது முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுக்கு நல்ல செய்தியை ரெடியாக வச்சுருக்காருங்க. அதே போல் பிஜிடிஆர்பி மற்றும் யூஜிடிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷனும் நமக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்குண்டான நோட்டிஃபிகேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அதிகபட்சம் இன்னும் ஒரு சில வாரங்களில் டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ மக்களே வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். அடுத்த கட்ட நிகழ்விற்கு நீங்கள் இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து ஆசிரியர் 18,107 ஆசிரியர் காலி பணியிடங்கள் தமிழகத்தில் இருக்குது அப்படின்ட்டு தமிழகத்துடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எப்போ முடிப்பீங்க, இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே எப்போ போட்டு முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே உரிய நேரத்தில் உரிய டைமில் போட்டு முடிப்போம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் சில மாற்றங்களை கொண்டு வர போகிறதாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. டிஆர்பியில் இது மட்டுமே கிடையாது, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவருக்குமே பணி நிரந்தரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பை வழங்குவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க.
ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் பார்த்தீங்கன்னா புதிய தகவல்களை பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. காலேஜ் டிஆர்பியோடைய ரிசல்ட்டை விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ டெட்டு 2013 மற்றும் 17 பாஸ் பண்ணக்கூடாத போஸ்டிங்கை எதிர்பார்க்கலாம். ஸோ டெட்டில் பார்த்தீங்கன்னா 60 மார்க் எடுத்தால் நீதிமன்ற தீர்ப்பையும் நாம் இந்த வார இறுதிக்குள்ளார வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாங்க. நன்றி, வணக்கம்.